Hello, hi, good afternoon. Good afternoon, teacher. Okay, good afternoon. Good afternoon. எல்லா டைம் ஹோம்ஒர்க் கிடைச்சது. தினு நீங்க இப்பதான் அனுப்பினீங்க, நான் திருத்த மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னான் செவ்வாய்க்கிழமை அனுப்பணும்னு, நீங்க இப்பதான் அனுப்பியிருந்தீங்க, எனக்கு திருத்த இயலாது. ஏரன், நீங்க எனக்கு அனுப்பினது வந்து போன கிளாஸ் ஹோம்ஒர்க். டீச்சர் அனுப்பி விட்டேன். எப்ப அனுப்பினீங்க? நீங்க அனுப்பினது வந்து இன்னும் உடனே அனுப்பி இருந்தீங்க, அது முதல் நாள் கிளாஸ் ஹோம்ஒர்க். கமல்லியா, நீங்க வரையில போன கிளாஸ், ஆனா நீங்க ரெக்கார்ட் பார்த்து ஹோம்ஒர்க் செய்திருக்கணும். நீங்க செய்தீங்களா ஹோம்ஒர்க்? இல்ல டீச்சர். ரைட், ஓகே. நான் சொன்ன மாதிரி நான் இனி நீங்க எல்லாம் பழகிட்டீங்க, நல்லா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி செய்யணும்னு. ஏறன் ஒருக்கா பாருங்க, நீங்க எந்த எனக்கு அனுப்பினீங்க, நீங்க அனுப்பினது பிள்ளையான. நீங்க எப்பவுமே முதல்லத்தான் அனுப்புறீங்க, கடைசியா செய்யறத அனுப்புறீங்க இல்ல ஹோம்ஒர்க் இல்ல. எப்ப முதல் கிழமை செய்த ஹோம்ஒர்க் தான் அனுப்புறீங்க. சரியா அனுப்பணும். மற்றாக்கள் எல்லாம் அனுப்பின எல்லாரும் சரியா செய்திருந்தீங்க. 1-2 பேர் புத்தகத்துல உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற ஹோம்ஒர்க் செய்திருக்கே இல்ல. அந்த 2 கேள்வி தந்தால் அது 1-2 பேர் செய்ய இல்ல. ரவியும் செய்திருக்கே இல்ல. எனக்கு அனுப்பி இருக்கே இல்ல. மற்றதான் அனுப்பி இருந்த நீங்க. விளங்க இல்லையம்மா? செய்துட்டீங்களா? அப்ப செய்தீங்கடா சரி. இப்ப இனிமேல் எனக்கு அனுப்பணும். ஆனா இனிமேல் நான் இப்பவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கு முதலே சொல்றேன், ஹோம்ஒர்க் இனிமேல் எனக்கு திங்கள் இரவு, திங்கட்கிழமை இரவு உங்களோட நேரம் எனக்கு அனுப்பணும். செவ்வாய்க்கிழமை இல்ல, திங்கட்கிழமை இரவு. தினு திங்கட்கிழமை இரவு அனுப்பணும். கிளாஸுக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் 10 நிமிஷத்துக்கு முதல் அனுப்புற இல்ல. சரியா? எல்லாருமே திங்கட்கிழமை இரவு, உங்களோட இரவு திங்கட்கிழமை 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு முதல் திங்கட்கிழமை எனக்கு நீங்க அனுப்பணும். இனிமேல் எப்ப நான் ஹோம்ஒர்க் தந்தாலும். ருக்ஷான் கேக்குதா அம்மா? ருக்ஷான் கேக்குது இல்ல? சரி, நாங்க அப்ப இன்னைக்கு கணக்கள் எல்லாருமே சரி. அப்ப அதுல நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாருமே சரியா செய்திருந்த நீங்க அனுப்பினாக்கள் எல்லாரும். நாங்க இப்ப ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நாங்க இப்ப மட்டன் தட்டல் அந்த அந்த பாடத்தை முடிப்போம் இன்னைக்கு ட்ரை பண்ணி. தெரியுதா புத்தகம் எல்லாருக்கும்? ஓகே, ரைட். நாங்க போன கிளாஸ் வந்து மதிப்புடல் படிச்சுட்டோம். அப்ப இன்னைக்கு மட்டன் தட்டல் படிச்சுட்டு நேரம் இருந்ததுன்னா முதல் பாடத்தை படிப்போம். மட்டன் தட்டலுக்கு முதல் இருக்கிற பாடத்தை. இப்ப மட்டன் தட்டல் இருந்தா நாங்க இப்ப இதுல நாங்க இந்த உதாரணத்தை வாசிப்போம் படிக்காத ஆக்களுக்கு. சுற்றுலா ஒன்றில் 38 மாணவர்கள் கலந்துள்ளனர். இந்த எண்ணிக்கையை ஆசிரியர் அதிபருக்கு கூறும்போது 40 என கூறினார். அப்ப உண்மையில 38 பேர் தான் இருக்கினா, ஆனா ஆசிரியர் அதிபருக்கு சொல்லிக்கல 40 என கூறினார். இங்கு 38 என்பது அதற்கு மிக கிட்டிய 10 மடங்கான 40 என எடுக்கப்பட்டுள்ளது. ரமிஷ்கா, ஏரன், அப்ப இந்த மட்டன் தட்டுற அந்த ஒரு இலக்கத்தை அதுக்கு கிட்டிய 10 மடங்காக சொல்றது. இப்ப 38ன்னா 38 எதுக்கு கிட்ட இருக்கு? 10க்கு. எந்த 10க்கு கிட்ட இருக்கு? 38க்கு முதல் இருக்கிற 10 என்ன ஏரன்? 38க்கு முதல் இருக்கிற 10 என்ன? 10ஆம் இலக்கம். இப்ப 38க்கு முதல் 20, 30, 40. அப்ப 38 வந்து எதுக்கும் நடுவில இருக்குது. 30க்கும் 40க்கும் இடையில இருக்கு. 38 எதுக்கும் இடையில இருக்கு? 30க்கும் 40. ஏரன் 38
38ஆம் இலக்கம் எதுக்கும் நடுவில இருக்குது? 38க்கு முதல் இருக்கிற 10ஆம் என்னன்னு சொல்றது? அத 10 மடங்கு என்னது? 38க்கு முதல் இருக்கிற 10 மடங்கு 38க்கு முதல் இருக்கிற 10 மடங்கு 30. இப்ப இந்த இதுல பாருங்க, இந்த எண்கோட்டுல நீங்க 10, 20, 30, 40 இருக்கும். அப்ப 38 எதுக்கும் இடையில நடுவில இருக்கும்? 30க்கும் 40க்கும் 40க்கும் இடையில 38 இருக்கும். அப்ப என்ன இது மட்டம் தட்டுற என்ன சொல்றது? எந்த 10 மடங்குக்கு பக்கத்துல இருக்குதோ அந்த 10 மடங்க சொல்றது. அப்ப 38 வந்து 30க்கு கிட்ட இருக்குதா 40க்கு கிட்ட இருக்கா? 38ல இருந்து 40க்கு எத்தனை வித்தியாசம்? 38ல இருந்து 30க்கு எத்தனை வித்தியாசம்? அப்ப 38 மட்டம் தட்டைக்குள்ள 40 சொல்றது. கிட்டியில 10க்கு சொல்றது. அதத்தான் சொல்றது மட்டம் தட்டல். அப்ப அதே மாதிரி உதாரணமாக ஒரு பாடசாலையில் சில வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 28, 31, 29, 30, 31, 32 ஆகும். இங்கு ஒவ்வொரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை ஏறக்குறைய என்னன்னு சொல்லலாம்? 28 எதுக்கு கிட்ட இருக்கு? 30 கிட்ட. வெரி குட். இல்ல 30 கிட்ட. சரி, 28 வந்து 30க்கு கிட்ட இருக்கு. 31 கமிஷ்கா எதுக்கு கிட்ட இருக்கு? 30 கிட்ட. 29 கிலோஷன் எதுக்கு கிட்ட இருக்கு? 30 கிட்ட டீச்சர். 30 தான். 31 ரவீன்குமார் எதுக்கு கிட்ட இருக்கு? 30 டீச்சர். ஓகே. 32 கமல்யா எதுக்கு கிட்ட இருக்கு? 30 டீச்சர். ஓகே. அப்ப அதை என்ன செய்யணும்? அப்ப ஏறக்குறைய எவ்வளவுன்னு சொல்லிக்கல, பொதுவா சொல்றேக்கல ஒவ்வொரு வகுப்பிலையும் 30 பிள்ளைகள் இருக்கணும் சொல்றது. சரியா? 28, 29, 30 சொல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வகுப்பில் 30 பிள்ளைகள் இருக்கின்றனர். அதை செய்யறதுதான் மட்டம் தட்டல். தினு விளங்கிச்சுதாமா? ஓகே. லுக்ஷான், நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. லுக்ஷான் அன்மியூட் பண்ணுங்க. அப்படி இப்படி அதைத்தான் சொல்றது மட்டம் தட்டல். 10க்கு கிட்ட உள்ள இலக்கத்துக்கு கொண்டாரு, 10 மடங்குக்குள்ள இலக்கத்துக்கு கொண்டாரு. அப்ப இப்ப ஒரு 5 என்ற இலக்கத்தை நீங்க சொல்ற மட்டம் தட்டினா என்ன இலக்கம் சொல்லுவீங்க? லுக்ஷான் சொல்லுங்க. 5 மட்டம் தட்டினா என்னன்னு சொல்லுவீங்க? 10 ரவீன்குமார் 5 மட்டம் தட்டினா என்னன்னு சொல்லுவீங்க? 0 டீச்சர். கமிஷ்கா? 0. ஏரன்? 0 டீச்சர். கிலோஷன்? 10. கமல்யா? 0 டீச்சர். டினு? 10 டீச்சர். இப்ப அது அதுதான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். இப்ப 4 என்னன்னு சொல்லிருப்பீங்க? 4 0. 4 நிச்சயமா 0. 4. 6 நிச்சயமா என்னது? 6 10. 5 சரியா நடுவில இருக்கிறபடியா நாங்க எப்பவுமே 5 பெரிய இலக்கமா தான் சொல்லுவோம். 5 0 சொல்ல மாட்டோம். 10. அப்ப 5க்கும் அதிகமான இலக்கங்களையும் 10 சொல்லுவோம். 5க்கு குறைவான இலக்கங்களை 0 சொல்லுவோம். அப்ப 15 மட்டம் தட்டினா என்ன இலக்கம்? ரவி? 15. 15 மட்டம் தட்டினா என்ன இலக்கம்? 10 டீச்சர். 15 மட்டம். இப்ப நான் விளங்கப்படுத்தினா என்ன?
இருபது ஐந்து. இருபது டீச்சர் 20. டினு 15 மட்டம் தட்டினா என்ன இலக்கம்? 20 டீச்சர் 25 மட்டம் தட்டினா ஏரன் என்ன இலக்கம்? 30 டீச்சர் 30. 35 மட்டம் தட்டினா கமிஷ்கா 40 டீச்சர் 40. இப்ப விளங்குதா மட்டம் தட்டுறது என்னண்டு? ஆமா 10 டீச்சர் மடங்குக்கு எந்த 10 மடங்குக்கு அருகில் இருக்கோ அதன் மடங்குக்கு கிட்ட கொண்டு வாரது. ஆனா அந்த சரியா நடுவில் இருக்கிற அந்த 5ஓட முடிகிற இலக்கத்தை எப்பவும் பெரிய இலக்கமா தான் சொல்றது. 5க்கு கீழே இருக்கிறத சிறிய 10க்கு கொண்டு வாரது. 5க்கு மேல உள்ளதையும் பெரிய. ரவீன்குமார் விளங்கிச்சுதா அம்மா? ஓ டீச்சர் ரைட். இப்ப எனக்கு இதுல இருக்குதானே 11, 12, 14, 15, 18 ஒவ்வொருத்தரும் கிட்டிய மட்டம் தட்டி எனக்கு இலக்கங்கள் என்னன்னு சொல்லுவீங்களா? கொப்பியில் எழுதுங்க. கமலியா 11 சொல்லிட்டா. ஏரன் சொல்லுங்க 12 என்னன்னு போட்ட நீங்க? 10 டீச்சர் ஓகே. 14 கமலியா என்ன போட்ட நீங்க? 10 டீச்சர் 15 கிலோஷன் 20 டீச்சர் 18 ரவி 20 டீச்சர் 22 டினு 20 டீச்சர் 24 லுக்ஷான் லுக்ஷான் 24 எனக்கு கேளியாமா லுக்ஷான் என்னன்னு சொன்னீங்க? 20. ஓகே. அப்ப இப்ப விளங்கிச்சது தானே? 28 என்ன போட்ட நீங்க எல்லாரும்? சரி அம்மா கேட்டுச்சது. 28 என்ன போட்ட நீங்க எல்லாரும்? 30 டீச்சர் எல்லாரும் 30 போட்ட நீங்க? ஓகே. இப்ப என்னண்டு விளங்கிட்டது மட்டம் தட்டுறா என்னண்டு. இப்ப முதலாவது கணக்க செய்யுங்க. 38ஐயும் 74ஐயும் கிட்டிய 10 மடங்குக்கு எழுதுக. ஓகே. முதலாவது எல்லாரும் செய்துட்டீங்களா? முதலாவது கணக்கு ஓகே. ஓகே. முதலாவது 38க்கு ஆறு சொல்லாதது முதல். டினு முதல் சொல்லிக்கல. டினு சொல்லுங்க. 38 கிட்டிய எந்த 40 டீச்சர் 40. கமலியா என்ன போட்ட நீங்க 38க்கு? 40 டீச்சர் ஏரன் 40 டீச்சர் கமிஷ்கா 40 டீச்சர் கிலோஷன் 40 டீச்சர் ரவீன் 40 டீச்சர் லுக்ஷான் 40 டீச்சர் ஓகே. 74க்கு லுக்ஷான் என்ன போட்ட நீங்க? 70 டீச்சர் கிலோ ரவி 70 டீச்சர் கமிஷ்கா 70 டீச்சர் டினு 70 டீச்சர் ஏரன் 70 டீச்சர் ரவீன் 70 டீச்சர் யார் சொல்ல இல்ல? கமல்யா சொன்னீங்களா? கிலோஷன் கமல்யா எவ்வளவு? 70 டீச்சர் கிலோஷன் 70 டீச்சர் சரி. 38 40 74 70 ரைட். இப்ப ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருக்கு? எண்ணொன்றை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது என்ன இலக்கம் வந்திருக்குது? 60. எண்ணாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் யாது? மிகப்பெரிய எண் யாது? இப்ப 60க்கு மட்டம் தட்டினால் எந்த இலக்கம் மிகச்சிறிய இலக்கத்தை நாங்க 60க்கு மட்டம் தட்டுவோம், அல்லாட்டி எந்த பெரிய இலக்கத்தை நாங்க 60க்கு மட்டம் தட்டுவோம்? கேள்வி விளங்கிச்சுதா? கேள்வி விளங்காதாக்கலார் எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? டினு விளங்கிச்சுதா? ஓகே. ஏரன் சரி. பதில் எழுதிட்டீங்களா? ஓகே.
மிக சிறிய எண் ஏரன் என்னது? ஏரன் செய்துட்டீங்களா இல்ல செய்யலையா இன்னும்? விளங்க இல்லையா? இது எனக்கு விளங்கல சார். இது உங்களுக்கு விளங்க. ரைட். என்ன கேட்டிருக்கிறாங்க? எண்ணொன்றை கிட்டிய 10க்கு மட்டத்தண்டு போது என்னன்னு சொல்லினா 60 வந்துதான். ஒரு இலக்கம் ஒன்று இருக்குது, அதை மட்டம் தட்டி சொல்லிக்குள்ள சொல்லினம் அது 60. இப்ப 60 மட்டம் தட்டி சொல்றேன்டா எந்த இலக்கம் மிகச்சிறிய இலக்கத்தை நீங்க 60 சொல்லுவீங்க? 55. நில்லுங்க, நான் நேரன்ட்ட கேட்கிறேன் அம்மா, கொஞ்சம் நில்லுங்க. மிகச்சிறிய எண், எந்த மிகச்சிறிய எண்ணை நீங்க 60 சொல்லுவீங்க? 55. லுக்ஷான் எந்த இலக்கத்தை நீங்க சொல்லுவீங்க? சிறியன் 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 55. கமிஷ்கா விளங்கிலியம்மா? கேள்வி. இப்ப ஒரு இலக்கத்தை மட்டம் தட்டி அதை 60 சொல்லின. அந்த இலக்கம் 60 சொல்லின. அந்த இலக்கம் என்னன்னு தெரியாது எங்களுக்கு. இப்ப கேள்வி என்னண்டா, மட்டம் தட்டி 60 சொன்னா அந்த இலக்கம் எந்த இலக்கம் மிகச்சிறிய இலக்கத்தை நீங்க 60 மட்டம் தட்டுவீங்க? 55. அதான் கேட்கினா. எண்ணொன்றை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது 60 பெறப்பட்டது. அவ்வெண்ணாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் யாது? தினு என்னது? 55. ரவி 55. கிலோஷன் 55. ஓகே. ஏரன் இப்ப விளங்கிச்சுதா? ஆமா டீச்சர். கமல்யா என்ன போட்ட நீங்க? 55. சரி. அப்ப இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கினா, மிகப்பெரிய எண் யாது? ரவின்னு சொல்லுங்க, எது போட்ட நீங்க மிகப்பெரிய எண்ணு? 64 டீச்சர். கமல்யா 64 டீச்சர். கிலோஷன் 64 டீச்சர். டினு 59 டீச்சர். ஏரன் 61 டீச்சர். லுக்ஷான் 64 டீச்சர். கமிஷ்கா 64 டீச்சர். யார் சொல்ல இல்ல? எல்லாரும் சொல்லிட்டீங்க. இப்ப 59 சொன்னாக்கள் யார? 59 சொன்ன திடீர்னு 59 சரி. 59 60 தான் வரும். ஆனா அதை விட வேற ஒரு பெரிய இலக்கமும் இல்லையா? இப்ப 61 என்னன்னு சொல்லுவீங்க டினு? டீச்சர் அது 50 விட பெரிய டீச்சர். மட்டன் தட்டுல பெரிய டீச்சர். மட்டன் தட்டுல பெருசு. இப்ப 61 என்னன்னு மட்டன் தட்டி சொல்லுவீங்க? 60 டீச்சர். இப்ப என்ன கேள்வி இதுல? எண்ணொன்றை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது என்ன இலக்கம் வந்திருக்கு? 59 தட்டு எனக்கு என்னம்மா? 64 டீச்சர். ரவீன சாரி ஏரன் என்ன போட்ட நீங்க? 61 டீச்சர். 61 சரி. 62 என்ன சொல்லுவீங்க? 62 என்னன்னு மட்டம் தட்டுவீங்க? 60. 63 64 60. அப்ப என்ன மிகப்பெரிய எண்ணம் மட்டம் தட்டுறதுல 60க்கு? 64. ஓகே. கிலோஷன் நீங்க 64 தான் சொன்ன நீங்க கிலோஷன்? ஆமா சார். கமிஷ்கா என்ன சொன்ன நீங்க? 64 டீச்சர். கமல்யா 64 டீச்சர்.
ரவீன் நீங்களும் என்ன போட்ட நீங்க 64 டீச்சர். ஓகே லுக்ஷான் 64 டீச்சர். ஓகே அப்ப டினுவுக்கும் மேரனுக்கும் விளங்கிச்சுதா டினு விளங்கிச்சுதா அம்மா விளங்கிச்சுதா டினு ஓகே அப்ப அது கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப 59 தான் இல்ல உடனே எல்லாரும் எழுத யோசிப்பீங்க 59 60 ஆனா அங்கால 64 இருக்கிறதையும் நாங்கள் எங்க மட்டம் தட்டுவோம் 60க்கு தானே அப்ப அது 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 கொஞ்சம் நீங்க யோசிச்சு செய்யணும் அது இந்த மற்ற கேள்வியை செய்வோம் அப்ப கேள்வி விளங்குதா நிமாலி கடந்த தவணை பரீட்சையில் 4 பாடங்களிலும் பெற்ற புள்ளிகள் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது புள்ளிகளின் கூட்டுத்தொகையை கண்டு அதனை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டவும் தெரியுதா எல்லாருக்கும் ஓகே லுக்ஷான் தெரியுதா அம்மா ஓகே எல்லாரும் செய்தாச்சா ரைட் கமல்லியா சொல்லுங்க கூட்டுத்தொகை என்ன முதல் 214 டீச்சர் 214 இல்லாம வேற என்ன பதில் எழுதினாக்க கையெழுத்துங்க எல்லாருக்கும் கூட்டுத்தொகை என்ன வந்தது 214. ஓகே கமல்லியா மட்டன் தட்டி போடைக்குள்ள என்ன போட்ட நீங்க 210 டீச்சர். கிலோஷன் என்ன போட்ட நீங்க மட்டன் தட்டி போடைக்குள்ள 210. கமிஷ்கா 210 டீச்சர். டினு 210 டீச்சர். ரவி 210 டீச்சர். ஏரன் 210 டீச்சர். லுக்ஷான் 210 டீச்சர். ஓகே அப்ப இப்ப விளங்கிச்சுதா ஆமா டீச்சர். 75 கிட்டிய 10 மடங்குக்கு மட்டும் தட்டுக லுக்ஷான் சொல்லுங்க 75 கிட்டிய 10 மடங்குக்கு மட்டும் தட்டினா என்ன இலக்கம் 80 டீச்சர். டினு மேல பாருங்க டீச்சர். டினு எவ்வளவு 80 டீச்சர். கமிஷ்கா 80 டீச்சர். ஏரன் 80 டீச்சர். கிலோஷன் 80 டீச்சர். ரவி 80 டீச்சர். கமல்யா 80 டீச்சர். சரி அப்ப இப்ப மட்டன் தட்டல் நல்லா விளங்கிட்டுதா ஓ டீச்சர். மட்டன் தட்டல்ல உங்களுக்கு விளக்கம் இல்லாம ஏதாவது இருக்குதா இல்ல டீச்சர். விளங்கிட்டுதா எல்லாம் ஃபுல்லா விளங்கிட்டுதா அப்ப சரி இப்படலண்டா ஒரு ஒரு தொகுதியில் உள்ள எண்ணிக்கையை பாவிச்சு நாங்க போன கிழமை படித்தது ஒரு ஒன்றில இருக்கிற எண்ணிக்கையை பாவிச்சு மற்ற இன்னொன்றில கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் என்று கண்டுபிடிக்கிறது தான் மதிப்பிட அதுதான் போன கிழமை படிக்கிறான் பிறகு மட்டன் தட்டல் வந்து ஒரு முழு எண்ணை கிட்டிய 10 மடங்கில் எழுதுவது மட்டன் தட்டல் சரியா அது 2 தான் இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் சரி இந்த கேள்வியை செய்யுங்க அப்ப 3வது கேள்வி பக்கம் 91 3வது கேள்வி புத்தகத்துல உங்களோட புத்தகத்துல பக்கம் 91 ஒரு எண்ணை கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டிய போது 90 பெறப்பட்டது அவ்வெண்களாக இருக்கக்கூடிய எண்களை எழுதுங்க 3வதையும் 4வதையும் 2ஐயும் செய்யுங்க 3 4 2 சரி ஏரன் முடிச்சுட்டீங்களா 3வது கேள்வி ஓகே 3வதுக்கு என்ன போட்ட நீங்க சொல்லுங்க அப்ப ஒரு எண்ணை கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டும் போது 90 பெறப்பட்டது அவ்வண்ணே இருக்கக்கூடிய எண்களை எழுதுக என்னென்ன இலக்கங்கள் போட்ட நீ 91 ம் 91
ஓகே 92 டீச்சர். ஓகே 93 ம் 94. ஓகே ஓகே டீச்சர். ஓகே அவ்வளவுதானா? 52 ஆ ஆ 55 56 57 58 எந்த 59 எந்த எந்த நான் இப்ப மூன்றாம் கேள்வி தான் கேட்கிறேன். இன்னும் மூன்றாம் கேள்விக்கு ஆக அவ்வளவுதானா? 91 இருந்து 94 மாத்திரமா நீங்க போட்ட நீங்க? இல்ல டீச்சர். வேற என்ன போட்ட நீங்க? 55 56 87 58 என்ன 59. மூன்றாம் கேள்விக்கா? டீச்சர். மூன்றாம் கேள்விக்கு என்னென்ன 55 வரும் 90 சொல்றதுக்கு? 85 டீச்சர். சொல்லுங்க என்னென்ன? 85 டீச்சர், 86 டீச்சர், 87 டீச்சர், 88 டீச்சர், 89 டீச்சர். ஓகே. கமிஷ்கா நீங்க என்ன போட்ட நீங்க? 88 டீச்சர். 88ஆ? டீச்சர் 88 89 87 டீச்சர். சொல்லுங்க, சொல்லிக்கொண்டு போங்க எல்லா இலக்கத்தை. டீச்சர் 85 ஆ 86 87 88 89 டீச்சர். ஓகே. அவ்வளவுதானா? ஆமா டீச்சர். வேற ஒண்ணும் வராதா? கொஞ்சம் யோசிங்க. வேற ஒண்ணும் வராதா? 90 91 93 94 டீச்சர். ஏறன் நீங்க 90 போட வேணும். தினம் நீங்க 90 போட்ட நீங்களா? நீங்க என்னென்ன போட்ட நீங்க? எதிலே? 90 போட்டிருக்கீங்களே வந்து சொல்லல டீச்சர். ஓகே. தினு என்னென்ன போட்ட நீங்க? 85 86 87 88 89 90 91 92 93 94. ஓகே. மற்ற எல்லாரும் அந்த இலக்கங்கள் 87 85 இருந்து 94 வரைக்கும் போட்டாக்க கையோத்துங்க. ரவீன், டினு, ஏரன், கிலோஷன், கமிஷ்கா, கமல்யா, லுக்ஷா. ரைட், வெரி குட். அப்ப அது விளங்கிச்சு தானே? நாலாவது எனக்கு லுக்ஷான் சொல்லுங்க. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்கள். நாலாவது ஏரனும் கமிஷ்கான் செய்துட்டீங்களா? ஓகே. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை கிட்டிய 10 மடங்குக்கு மட்டம் தட்டும் போது 40. நீங்கள் அந்த முதலாவது கேள்விக்கு சொல்ல குறைந்த எண்ணிக்கைகள் என்னென்ன போட்ட நீங்க லுக்ஷான்? குறைந்த எண் 35 டீச்சர். குறைந்த எண்ணிக்கை 35. 35 போடாம வேற என்ன போட்டாக்க கையோத்துங்க. ரவீன் என்ன போட்ட நீங்க? 35 டீச்சர். ஓகே. எனக்கு கையோத்தின மாதிரி இருந்தது. ஏரன் என்ன போட்ட நீங்க? 35 டீச்சர். கமிஷ்கா? 35 டீச்சர். கமல்யா? 35 டீச்சர். டினு எல்லாருமே 35 தானா? டினு, கிலோஷன்? ஓகே டீச்சர். ரவீன் சொல்லுங்க. கூடிய எண்ணிக்கை என்ன போட்ட நீங்க? 44 டீச்சர். கமல்யா என்ன போட்ட நீங்க? கூடிய இலக்கம்? 4 டீச்சர். கிலோஷன்? 44 டீச்சர். டினு? 44 டீச்சர். ஏரனும் கமிஷ்காவும்? 44 லுக்ஷான்? 44 டீச்சர். சரி, அப்ப அது விளங்கிட்டுது. அப்ப இப்ப மட்டன் தட்டலும் உங்களுக்கு விளங்கிட்டுதா? மட்டன் தட்டல் விளங்கிட்டுதுன்னா நாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுக்கு நான் அடுத்த பாடத்தை கொஞ்சம் தொடங்குவோமா? ஓகே ஓகே. சரி, நாங்க எண்கோடுகள் படிப்போம். சரி, எண்கோடுகள்
எண்கோடுகள்ல படிக்கிறதால எங்களுக்கு என்னென்ன நாங்க அறிஞ்சு கொள்ளுவோம்டா மறையன்கள் என்னண்டு கண்டுபிடிப்பீங்க, நிறைவன் என்னண்டு கண்டுபிடிப்பீங்க. பிறகு எண்கோட்டுகள்ல எப்படி நீங்க அதை பாவிக்கிறதுன்றதை கண்டுபிடிப்பீங்க. இப்ப எண்கோடுன்னு சொல்றது கோடு போட்டு அதுல பூஜ்ஜியத்திலிருந்து எங்க பாக்குறீங்களம்மா ஏரன்? நான் இதுல விளங்கப்படுத்துறேன். இப்ப இதுல ஒரு எண்கோடு, இதைத்தான் சொல்றது எண்கோடு. தெரியுதா? இது ஒரு கோடு போட்டு அதுல இலக்கங்கள் எழுதுறது தான் எண்கோடு. அப்ப இலக்கங்கள் எழுதியக்குள்ள பூஜ்ஜியம் எழுதி பூஜ்ஜியத்திலிருந்து வலப்பக்கமா எழுதுறத பூஜ்ஜியத்திலிருந்து வலப்பக்கமா எழுதியக்குள்ள 0 1 2 3 4 5 6 எழுதுவீங்க. எழுதி கொண்டு போறதுதான் அது எண்கோட்டில கூடிக்கொண்டு போறது. இடம் இருந்து வலமாக 0 தொடங்கி பூஜ்ஜியத்துக்கு பிறகு அடுத்தது 1, அதுக்கு 2 3 4 5 6 கூடிக்கொண்டு போறது வலப்பக்கமா தான் எண்கோடு. இதழ் நார்மலா எண்கோடுகள் மற்றதுகள் அந்த மறையன்கள் எல்லாம் படிக்க முதல் எண்கோடுகள் என்றது இடப்பக்கத்திலிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து வலப்பக்கமா கூடிக்கொண்டு போறதைத்தான் எண்கோடு என்று சொல்றது. சரியா? அது விளங்கிச்சுதா ஏரன்? ஆமா டீச்சர். மெட்டாக்கள் ஓகேயா அதுக்கு? அப்ப அதுதான் முதல் பொதுவா எண்கோடுன்னு சொல்றது. ஒரு கோட்டை கீறிட்டு பூஜ்ஜியத்திலிருந்து இடமிருந்து வலமாக கூடிக்கொண்டு போவதுதான் எண்கோடு. எனக்கு ஏரன், நீங்க இந்த பயிற்சி நீங்க ஏரன் மாத்திரம் நீங்க படிக்காதபடியா எனக்கு நீங்க ஏரன் மாத்திரம் இந்த பயிற்சி 5 ஒன்றுக்கு எழுதுறீங்களா? பக்கம் 71. அதுல இருக்கிற முதலாம் கேள்வி 5ஆம் கேள்வி மற்றது 7ஆம் கேள்வி. 7ஆம் கேள்வி ஏன் செய்யுங்க எனக்கு ஒருக்கா. சரியா? பிறகு சொல்லுங்கம்மா. கேள்வி 5ஆம் கேள்வியும் 7ஆம் கேள்வி வச்சு தச்சு செய்யணுமா? ஓ ஓ மற்றது இப்ப நாங்க முதல் படிச்சது இப்ப இதுல பூஜ்ஜியத்திலிருந்து கூடிக்கொண்டு போறது 1 2 3 4 கூடிக்கொண்டு போறது அது நார்மல் இலக்கங்கள். இப்ப நாங்க இந்த எண்கோட்டில பூஜ்ஜியத்துக்கு குறைவான இலக்கங்களையும் போடலாம். இப்ப பூஜ்ஜியத்துக்கு குறைவா இருக்கிற ஒரு இலக்கம் ஒன்று ரவின்னு சொல்லுங்க. பூஜ்ஜியத்துக்கு குறைவாக இருக்கு. ஓ, பூஜ்ஜியத்துக்கு குறைவா இருக்கிற இலக்கம் பூஜ்ஜியத்துக்கு குறைவா உள்ள இலக்கங்களை கமல்யா நீங்க எனக்கு கொண்டு சொல்லுங்க. குறைவா இருக்கிற இலக்கம் சக ஒன்று பூஜ்ஜியத்துக்கு கூடவா பூஜ்ஜியத்துக்கு குறையவா? கூட. ஓ, நான் இப்ப கேட்கறது பூஜ்ஜியத்துக்கு குறைய. கிலோஷன் சொல்லுங்க. மறை ஒன்று டீச்சர் வரும். மறை ஒன்று அப்படித்தான் டீச்சர் வரும். மறை ஒன்று. லுக்ஷான் ஒரு குறைஞ்ச இலக்கம் ஒன்று சொல்லுங்க பூஜ்ஜியத்துக்கு. மறை ஒன்று. கமிஷ்கா? டினோ மியூட்ல இருக்கிறீங்க டினோ. மறை 6 டீச்சர். மறை 6. ஓகே. அப்ப என்னண்டா இப்ப பூஜ்ஜியத்துக்கு கீழே பூஜ்ஜியத்துக்கு மேல ஏரன் கவனிங்க. ஏரன் தான் கவனிக்கணும். என்ன நீங்க தான் படிக்கவே இல்லை. பூஜ்ஜியத்துக்கு மேல பூஜ்ஜியத்திலும் பார்க்க கூடுதலான இலக்கத்தை 1 2 3 4 5 6 சொல்லலாம். அல்லாட்டி சக 1 சக 2 சக 3 சக 4 சொல்லலாம்.
+1 +2 +3 சொல்லுவாங்க. அத பூஜ்ஜியத்துக்கு குறைவான இலக்கத்தை நாங்க அதை கூப்பிடுற அதுக்கு என்ன ஒரு பெயர் வந்து மறையெண்கள். பூஜ்ஜியத்துக்கு குறைவான இலக்கங்களுக்கு என்ன பெயரம்மா? மறையெண்கள். அந்த மறையெண்களுக்கு நாங்க அடையாளம் போடுறது சய 1, சய 2, சய 3. அப்ப அது வந்து பூஜ்ஜியத்திலிருந்து இடப்பக்கமா கூடிக்கொண்டு போகும். பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல இதுல பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு பக்கத்துல மறை 1 தெரியுதா? மர 2. அதுக்கு அப்புறம் என்ன வரும்? இதுல என்ன வரும்? மர 3. அடுத்தது என்ன வரும் டினு? கமலியா அதுக்கு அடுத்தது அப்படி பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கமா போய்கொண்டிருக்கிற குறைந்து கொண்டு போற இலக்கங்களை மறையெண்கள் என்றும், பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கமா கூடிக்கொண்டு போற இலக்கத்தை என்னன்னு சொல்ற லிக்ஷான்? பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கமா குறைந்து கொண்டு போற இலக்கங்களை மறையெண்கள் என்று சொல்லுவா. அதே மாதிரி பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கமா கூடிக்கொண்டு போற இலக்கங்களை என்ன சொல்றது? நேரன்கள். நேரன்கள் அல்லாட்டி நிறைவன்கள். நிறைவெண்ணும் சொல்லலாம், அல்லாட்டி நேரன்னும் சொல்லலாம். இப்ப பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கமா கூடிக்கொண்டு போற 1, 2 சக 1, சக 2, சக 3, சக 4, சக 5, சக 6 என்ன சொல்றது? இல்ல இல்ல, நிறைவெண்கள். பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கமா கூடிக்கொண்டு போகும் இலக்கங்களை என்னன்னு சொல்றது? நிறைவெண்கள். அது வந்து என்னென்ன இலக்கங்கள்? சக 1, சக 2, சக 3 அப்படியே கூடிக்கொண்டு போகும். அதே மாதிரி பூஜ்ஜியத்துக்கு இடப்பக்கமா குறைந்து கொண்டு போகும் இலக்கங்களுக்கு என்ன பெயர்? மறையெண்கள். அதுக்கு ஒரு உதாரணங்கள் சொல்லுங்க. பூஜ்ஜியம் வராது. பூஜ்ஜியம் மறையெண்ணும் இல்ல, நிறைவெண்ணும் இல்ல. பூஜ்ஜியத்தை நாங்க மறையெண்ணு சொல்றேன், நிறையெண்ணு சொல்றேன். நிறையன் இலக்கம் தொடங்குறது வந்து சக 1. மறையன் இலக்கம் தொடங்குறது என்னத்துல? சய 1. என்னத்துல தொடங்குதுங்க? சய 1. மறையன்கள். மறையன்கள் குறைந்து கொண்டு போறது வந்து சய 2 போடும், கூடிக்கொண்டு போறதுகள் வந்து நிறைவெண்கள். அது விளங்கிச்சுதான் உங்க எல்லாருக்கும்? விளங்கிச்சுதா? யாருக்கு விளங்கல? டினு விளங்கிச்சுதா? அம்மா கமிஷ்கா விளங்கிச்சுதா? கமல்லியா, ரவி எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? அப்ப அதுதான் கூடிக்கொண்டு போறது நிறைவெண்கள். பூஜ்ஜியத்திலிருந்து கூடிக்கொண்டு போறது நிறைவெண்கள், பூஜ்ஜியத்திலிருந்து குறைந்து கொண்டு போவதை மறையெண்கள் சொல்லுவாங்க. எல்லாரும் எனக்கு இந்த 5 2 செய்றீங்களா? 5 2 இருக்கிற 1 2 3 4 5 2 பயிற்சி 5 2 5 2 5 2 இருக்கிற 4 கேள்வி. 4 கேள்வி இருக்கு 5 2. எல்லார்ட்டையும் புத்தகம் இருக்குத்தானே? 5 2 4 கேள்வி இருக்குது. அந்த 4 கேள்வியும் செய்யணும். ஏரன் மாத்திரம் 5 1 5 2 செய்யணும். சரியா? எல்லாரும் செய்து எனக்கு திங்கட்கிழமை இரவுக்கு முதல் அனுப்புங்க. சரி, அது செய்து அனுப்புங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பின்பக்கமா போய் இந்த செல்சியஸ் அதுகள் படிப்போம். அந்த வெப்பநிலையை குறிக்கிறது, வெப்பநிலைகள் சக வெப்பநிலைகள் குறிக்கிறதும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வெப்பநிலை
வெப்பநிலைய வந்து சக வெப்பநிலை என்று சய வெப்பநிலை என்று சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வீட்டுல கதைக்கிறது என்ன மாதிரி கதைக்கிறவை? அது இப்ப உங்களுக்கு சரியான வெக்கையா வெயிலா இருந்தா அது என்ன வெப்பநிலையா இருக்கும்? கூடிய வெப்பநிலையா இருக்கும். கிலோஷன் இப்ப உங்களுக்கு சரியான வெக்கையா வெயிலா இருக்குதுன்னா அது என்ன வெப்பநிலையா இருக்கும்? கூடிய வெப்பநிலை. சரியான குளிரா இருந்தா ஏரன், இப்ப சரியான குளிரா இருந்தா இப்ப பனிக்கட்டி, இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீசருக்கு அந்த கட்டியா வரும் ஐஸ் கட்டியா ஆறத என்ன வெப்பநிலைன்னு சொல்லுவான்? கேக்குது இல்லையா நம்ம? இழிவு வெப்பநிலை. அத என்ன இழிவு வெப்பநிலைய சகன்னு சொல்லுவோமா? சய மைனஸ் தான் சொல்லுவோம். ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் கட்டியா இருந்தா 0 பார்க்க அதிண்ட வெப்பநிலை எவ்வளவு? குறையவா கூடவா? குறை. அப்ப வெப்பநிலை 0 பார்க்க கூடவா இருந்தா லுக்ஷான் என்னது? உயர் வெப்பநிலை. இப்ப 20. இப்ப உங்களுக்கு பொதுவா உங்களோட இடத்துல எவ்வளவு வெப்பநிலை கமிஷ்கா இருக்கும்? கிட்டத்தட்ட 10-12 இருக்கும். வெயில் நாட்கள்ல எவ்வளவு இருக்கும் டினு உங்களோட இடங்கள்ல? இப்ப ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாதங்கள்ல வெக்க நாட்கள்ல ஏப்ரல் மே மாசங்கள்ல உங்களோட வெயில் எவ்வளவு? அது ஒரு 25-28 போகுமா? அப்ப அது வந்து என்ன சொல்றது? அந்த வெப்பநிலைய உயர் வெப்பநிலை. இப்ப டிசம்பர் ஜனவரியில குளிர் நாட்கள்ல உங்களோட வெப்பநிலை எவ்வளவுக்கு போகும் லுக்ஷான்? சாரி கிலோஷன். எவ்வளவுமா? 2 செல்சியஸ். 2 செல்சியஸ் போடேக்கலையும் அது குறைவு வெப்பநிலை தான். ஆனா அது இன்னும் உயர் வெப்பநிலை. ஆனா உங்களுக்கு மைனஸ் வாரதா? மைனஸ் பனி அந்த சய 2 -2 -1 வாரதா செல்சியஸ்? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற வெப்பநிலையே என்னன்னு சொல்லுவீங்க? அது பிளஸ்ஸா மைனஸா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது 0 பார்க்க குறைவா கூடவா? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை 0 விட கூடவா குறையவா? ரவி? 0 விட குறைவு. அப்ப அது மைனஸ்ல தான் இருக்கும். -1 2 3 4 இருக்கும். அதே மாதிரி ஐஸ் பட்டிக்குள்ள அந்த ஐஸ் கட்டியா இருக்கிறதுல வந்து இன்னும் குறைவா இருக்கும். -14 -15 அப்படி இருக்கு. சரியா? அதத்தான் இப்ப இதுல கதைக்கினோம். இப்ப அத மாதிரி ஒவ்வொரு ஊரிலையும் இப்ப நியூயார்க் அமெரிக்கால உயர் வெப்பநிலை ஒரு 15 செல்சியஸும் இழிவு வெப்பநிலை 2 செல்சியஸ். பாரிஸ்ல இப்படி இருக்கும் என்று அவங்க உதாரணங்கள் காட்டின. உயர் வெப்பநிலை எவ்வளவு, இழிவு வெப்பநிலை எவ்வளவு. அத வந்து இதுல வந்து அந்த வெப்பநிலையே 2 விதமா அளக்கலாம். ஒன்று வந்து என்ன சென்டிகிரேட், அது அடுத்தது வந்து ஃபாரன்ஹைட். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சென்டிகிரேட் சி என்று போட்டா சென்டிகிரேட், எஃப் என்று போட்டா ஃபாரன்ஹைட். இலங்கையில வெப்பநிலையை என்னத்தில அளக்கிறது?
வெப்பமானி டீச்சர். செல்சியஸ். என்னத்தில் அளக்குற நீங்க இலங்கையில வெப்பநிலைய? எஃப் என்று அளக்குறீங்களா சி என்று அளக்குறீங்களா? சி. அப்ப நாங்க அங்க இலங்கையில நாங்க செல்சியஸ்ல தான், ஆனா சில நகரங்கள்ல பெரனைட்ல அளக்குறது. அப்ப பெரனைட்டுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள இது வந்து அது நீங்க பிற படிப்பீங்க. எப்படி அத செல்சியஸ பெரனைட்டா அப்படி மாத்துறேன்னு பெரிய வகுப்புகள்ல படிப்பீங்க. ஆனா 2 விதமா வெப்பநிலைய அளக்கலாம். ஒன்று வந்து செல்சியஸ்ல அளக்கலாம், இல்லாட்டி பெரனைட்ல அளக்கலாம். சரியா? அதுதான் அதில செய்திருக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த கணக்க நான் இப்ப கணக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த கணக்க முடிச்ச உடனே நாங்க மிச்சத்தை படித்து கொண்டு போவோம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. எனக்கு திங்கட்கிழமை அனுப்பணும். சரியா? இன்னும் திங்கட்கிழமை அனுப்பிடணும். வச்சுக்க கூட ஏரன் சரியான ஹோம்ஒர்க் எனக்கு நீங்க அனுப்பணும். பழச அனுப்ப கூடாது. சரியான ஹோம்ஒர்க் அனுப்பணும் எல்லாரும். அதுக்கப்புறம் நாங்க இதுகள் மிச்சத்தை படிப்போம். சரியா? ஓகே அம்மா. ரைட். Thank you, teacher. பாய். லுக்ஷான் விளங்கிட்டுடா அம்மா? கமிஷ்கா, லுக்ஷான்? ஆமா டீச்சர். ஓகே. ரைட் அம்மா. குட் நைட். சாரி, குட் ஈவினிங். பாய். Bye. பாய். Thank you, teacher.